இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். பணக்காரங்க ஏழைங்களை அற்பமா என்றாங்க, படித்தவங்க படிக்காதவங்கள அற்பமா என்றாங்க, அழகா இருக்கிறவங்க அழகில்லாதவங்கள அற்பமா என்றாங்க, வெள்ளையா இருக்கிறவங்க கருப்பா இருக்கிறவங்கள பார்த்தா அற்பமா என்றாங்க. இப்படி மனுஷனுக்கு மனுஷன் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு காலத்துல அற்பமா என்றாங்க அடுத்தவங்களை. இப்படி தாங்க உலகத்துல அற்பமா அநேகர் என்ன பண்றாங்க. இன்னைக்கு நீங்க கூட ஒருவேளை அந்த கேட்டகரியில இருக்கிறீங்களா? என்ன அற்பமா என்றாங்களே நினைக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு தெரியுமா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே, உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி அற்பமா எண்ணப்பட்டவங்களை, இழிவானவைகளை, இல்லாதவர்களை தாங்க ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அப்படிதாங்க உங்க பட்சத்துல தான் இருக்கிறாரு. நீங்க அற்பமா எண்ணப்படுறீங்களா? உங்க பட்சத்துல உங்க பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்க. ஆகவே நீங்க எதை குறிச்சும் கலங்காதீங்க. யார் உங்களை அற்பமா நடத்தினாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக சூழ்நிலையை மாற்றுவாருங்க. நம்ம வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்படிதான் லேயாள் ராகேல் என்கிற பிள்ளைகள் ஒரு தகப்பனாருக்கு இருந்தாங்களா. 2 பேரும் அழகா இருந்தாங்க. நடந்த காரியம் பார்த்தீங்கன்னா, ராகேலுக்கு ஒரு வரன் வந்தது. அவங்க இளைய மகளாக இருந்தாங்க. ராகேலுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்த பொழுது அந்த தகப்பனார் என்ன பண்ணாருன்னா, மூத்த மகள் இருக்க இளைய மகளை எப்படி திருமணம் செய்வது என்று சொல்லி லேயாளையும் அந்த மாப்பிள்ளைக்கு மனம் முடித்து வைத்தாராம். அந்த மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா, ஆனால் ராகேல் மேலதாங்க அன்பு. அதனால என்ன செஞ்சாருன்னா, லேயாளை அற்பமாய் எண்ணினாராம், அற்பமாய் நடத்தினார். நடந்த காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? லேயாள் கர்ப்பம் தரிக்கும்படியாக ஆண்டவர் செஞ்சாரு. ராகேலோ மலடியா இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. அப்படி ஆண்டவர் முதலாவது லேயாள் கர்ப்பம் தரிக்கும்படியாக செஞ்சார். அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி செஞ்சார். ஏன் தெரியுமா? அந்த கணவருடைய அன்பு லேயாள் மீது விழுக்கும்படியாக ஆண்டவர் இப்படியாக காரியத்தை செஞ்சாருங்க. லேயாள் அற்பமா எண்ணப்பட்ட பொழுது ஆண்டவர் லேயாளோடு கூட இருந்தாரா. ஆண்டவர் அவருடைய தலையை உயர்த்தினார். அந்த அற்பமா எண்ணப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மாற்றினாருங்க. அது போலதான் இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில யார் உங்களை அற்பமா எண்ணினாலும் நடத்தினாலும் கலங்காதீங்க. ஆண்டவர் உங்க பட்சத்துல இருக்கிறாரு. இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்வார். God bless you.